டராஸ் எஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டு ஸ்டெப்ஸாக டராஸ் ஆப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி எஃப்லியேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். முதலாவது நீங்கள் மை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு மை எஃப்லியேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் செலக்ட் ஆகி காட்டுது. எனக்கு ஏற்கனவே நம்பரை கொடுத்து லொக்கின் ஆனதுனால. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட இமெயிலை கொடுத்து ஜாயின் அஸ் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லா அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே காட்டும். இதுதான் உள்ளுக்கு இருக்கிற அந்த பேஜ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓட்டவாங்கனைக்கு நம்பர் செலக்ட் ஆகிட்டு, அடுத்து நீங்கள் ஸ்ரீலங்காங்கிறது செலக்ட் ஆகிட்டு, அடுத்து உங்களோட லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களோட பேரை கொடுத்துங்க. அடுத்து நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உங்களோட ஐடி நம்பரை கொடுத்துங்க. அடுத்தது அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக மெயிலை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் யூஆர்எல் கடை கேட்கும். அதாவது அதில் நீங்கள் ஃபேஸ்புக்கு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஆர்எல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிடுச்சு, சேவ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் இன்ஃபர்மேஷனில் என்னோடய பேரை கொடுத்துக்கிறேன். இது வேற ஒரு ஆள் அக்கௌண்ட்டுனால அவங்களோட பேரை இன்றைக்கி என்ட்ரு பண்ணிடணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, அதில் உங்களோட ஐடி நம்பரை கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர், அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் இருக்குன்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டைப் கேட்டுக்கு வாலெட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைன்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட்டான்னு சொல்லி கேட்குது. பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு எந்த நாடுன்னு கேட்குது, ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நேம், நான் பேங்க் ஆஃப் சிலோன் கொடுக்குறேன். அடுத்து முக்கியமானது பேங்க் கோட். ஒவ்வொரு பேங்க்கும் மாறுபடும். நான் பேங்க் கோடில் பிஓசி ராகலுக்கு உரிய கோடை நான் கொடுக்குறேன், 442. அடுத்த மாதிரி ஸ்விஃப்ட் கோட் கேட்குது. அது பீப்பிள்ஸ் பேங்க் வேறு மாதிரி, பிஓசிக்கு வேறு மாதிரி, ஒவ்வொரு பேங்க்கும் மாறுபடும். இந்த பேங்க்கு அதாவது பிஓசிக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட் கோடை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்து பேங்க் அட்ரஸ் ராகல் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து அக்கௌண்ட் டைட்டில், அதில் லீகலாக இந்த அக்கௌண்ட் உரிமையாளர்கிட்ட பேரை நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸில் ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறீங்க இல்லையான்னு கேட்குது. அதில் வந்து நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகி